என்ன ஆதாரம் இருக்கு காட்டு. ஒரே நிமிஷம். அது ஆதாரம் காட்டு. இல்ல ஆதாரம் காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன். இப்போ குக்வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதுல திவாகர் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், எந்த ஒரு இடத்துலயும் நிஷா அக்கா ஓகேங்களா திவாகர் தப்பா நடந்துகிட்டான், மாக்காப்பா தட்டி கேட்டாரு அப்படின்ற வார்த்தைகளே அந்த இடத்துல கிடையாது. திவாகர் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனேயே என் தோள் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது. டாக்டர் திவாகர் சார் இப்போ என்ன பண்ண போறீங்க? இது மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய கேவலமான விஷயத்தை அவன் பண்ணிருக்கான். அதை நிஷாக்காவே சொல்லிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களுடைய ஜாதியை வச்சு அவங்களை இழிவா பேசுறது, ஒருத்தவங்களை பார்த்த உடனே நீங்க என்ன ஆளுங்கன்னு கேக்குறது, அப்புறம் அவங்களுடைய வேர்வை சொல்ல வச்சு அவர் பாத்தீங்கன்னா அவர் என்ன ஜாதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். இதை பத்தி விலாவரியா பேசி தலைவர் ஜிபி முத்து கொந்தளிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கடலாம இருக்குதுல்ல திவாகர், அது இன்னும் சில நிறைய கேவலமான வேலைகள்லாம் பார்த்திருக்கு. அதையெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா. வாயை கொடுத்து ஏதோ டேஷ புண்ணாக்கிவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்குது நம்ம வாட்டர்மெலனோட கதை. அதாவது பாத்தீங்கன்னா அவர் பேசுறதுல 20% தாங்க உண்மையா இருக்குது, மீதி 80% பொய்யா தான் இருக்குது. அந்த 20% அவர் பக்கம் இருக்கிற நாயத்தை சொல்றதுதான். இந்த மாதிரி மாக்காப்ப ராடை ஊத்தி எரிஞ்சாரு, புகழ் கத்திக்கிட்டு ஆய் ஓயின்னு ஓடி வந்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் பீதி கிளம்பிடுச்சு, அங்கேயே கக்கா போயிட்டேன். அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு தலைவர். கேட்டா நான் எதுவுமே பண்ணலங்க, நிஷாக்காக என்ன கேட்டு பாருங்க, அவங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன், என்னால ஏத்துக்கவே முடியாது, ஏதோ ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் தலைவன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா நிஷாக்காவே வெளியிட்டாங்க. இந்த மாதிரி இவன் என்ன எல்லார்கிட்டயும் தப்பா தான் நடந்துக்கிறான், என்கிட்டயும் தப்பா தான் நடந்துக்கிட்டான், கையா போடுறான், அங்க இது பண்றான். சுனிதா சொல்லி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேல என்ன பண்ண போறான்னு தெரியல தலைவன். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி விஜய் டிவி அந்த குக்வித் கோமாளி செட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர பொலன்னு அனுப்பியிருக்காங்க. மாக்காப்பா, அந்த கானா வினத்து, அப்புறம் புகழ் எல்லாம். சோ அதனால தலைவன் விறுவிறுப்பா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். சோ அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன உயிருக்கே ஆபத்தா இருக்கு, என்ன அவங்க ரவுடியை வச்சு மிரட்டுறாங்க, கொன்றுவான்றாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தான். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, போடா இவனே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருக்காங்க. உடனே தலைவனுக்கு கோவம் வந்துச்சு. மாமா கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இந்த ஜனநாயக நாட்டுல இந்த தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லையா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தலைவர் எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்க போயிட்டு நின்னுட்டு எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தான். சரி, அதை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி புகழ் இவங்கெல்லாம் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க எவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்தோம், எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, அந்த கடலாம சும்மாவே இருக்க மாட்டுது, பெண்கள் கிட்டத்துல ஒரு சிலுமிஷம் எல்லாம் அதிகமாயிடுச்சு, ஏன்னா அவர் ஸ்டார் ஆயிட்டாராம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் என்ன எதுவும் கேட்க முடியாது, கேட்டாலும் நான் எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, மக்கள் தமிழ்நாட்டு மக்களை கொந்தளிப்பாங்க, வெடிச்சிருவாங்க, என்ன என் மேல ஏதாவது கை துரும்பப்பட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு பெண் மீது கை போட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் பொண்டாட்டியா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதனால கோபம் அடிஞ்சு நாங்க அடிச்சேன்னு ஒத்துக்கல, ஆனா அடிச்சன்றத மறுக்கவும் இல்லை. சோ அதனால கண்டிப்பா அடிச்சிருக்காங்க, அது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோபம் தான் வரும். அது பாத்தீங்கன்னா எதிர்த்து அவர் சாதாரணமாவே பேசுவாரு. அங்க சண்டையில என்ன பேசினாரு தலைவர் ரொம்ப கோவப்பட்டு 2 காட்டு அனுப்பியிருக்காங்க. சோ அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாரு. அப்போ அவனுடைய மெயின் மோட்டிவ் என்ன, இந்த மாதிரி ஒரு சீனை கிளப்பி விட்டு பப்ளிசிட்டி ஆகி இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஒரே நாள் 7-8 இன்டர்வியூ அவருக்கு புக் ஆயிடுச்சான். ஏன்னா இவ்வளவு நாள் அவன் இன்டர்வியூ வரல, நிம்மதியா இருந்துச்சு. பிக் பாஸ் முடிஞ்சதுல இருந்து அவனுடைய வீடியோ வரதை குறைஞ்சு போச்சு. இப்பதான் அவர் மறுபடியும் அதை புதுப்பிக்கணும், எனக்கு காசு இல்ல, எனக்கு வருமானம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, நான் எப்படியாவது அதை மீட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது குக்வித் கோமாளில. அதுல ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்து 1 நாள் 2 நாள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி கூட்டிருக்காங்க. அங்க போயிட்டு இதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் பெருசா எரிமலை மாதிரி வெடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சண்டை போட்டு ஏதோ பண்ணி இப்போ 8 இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு 10,000 வச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாசத்துல எப்படியாவது ஒரு 5-10 லட்சத்தை தூக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிட்டான் தலைவன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ போகும்போது நிஷாக்கா இந்த மாதிரி பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது அதுக்கு முன்னாடி ஆதாரம் காட்டுன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
அந்த இன்டர்வியூல இந்தாங்க ஆதாரம் இதுதாங்க நிஷாக்கா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டின உடனே தலைவன் என்ன கார்னர் பண்ண பாக்குறீங்க, என்ன முடக்க பாக்குறீங்க, எனக்கு எதிராக எல்லாரும் ஆதாரத்தை திரட்டி என்னை வந்து ஒரு வாரமா ஒதுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேமரா போயிட்டு எனக்கு இந்த கேமரா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நடக்கும்போது பெரிய பிரச்சனை ஆகுது அங்க. அதுக்கப்புறம் வந்து அதை விட்டு வெளியே வந்துட்டான். சோ அதை வச்சு இப்ப வந்து அந்த சேனல்லே வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு 1 மில்லியன்ஸே ஏன்னா அவங்க வந்து ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்குது அந்த சேனலுக்கு. தலைவன் எனக்கு காண்டாயிட்டான், எனக்கு கொடுத்தது 5000, உங்களுக்கு வந்து 1 மில்லியன் 2 மில்லியன், நீங்க வந்து 20,000 30,000 சம்பாதிக்கலாம் பாக்கீங்களா, எனக்கு பாதி காசு கொடுங்கடா இல்ல நான் திருப்பி உங்களை பேசுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வெளியில போய் 2-3 சேனல்ல பேசி அதுல ஒரு 5000 10,000 சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் தலைவன் வந்து வீடியோ போட்டிருக்கான். என்ன வீடியோனா என்னை பத்தி நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லைங்க, நிஷாக்கா வந்து எனக்கு வந்து கடவுள் மாதிரி, எங்க அக்கா வந்து எங்க அம்மா மாதிரி, எங்க அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கான். அவங்க வந்து எனக்கு வந்து நேரடியா சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன், என் மேல ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம நிஷாக்கா வந்து ஒரு வீடியோ வெளியே விட்டாங்க. இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதுல வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதுல அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு, வந்த உடனேயே என் தோள் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பத்தி நான் முழுசா பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். சோ அது வந்து இப்ப வந்து பாத்திருப்பீங்க அந்த வீடியோல வந்து கழுவி ஊத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்து தலைவர் அவர் வந்து ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து தரக்குறைவா பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொந்தளிச்சிருக்காரு. இது இல்லாம தலைவர் வந்து மதுரைக்கே எங்கேயோ போயிருக்காப்ல. சோ அங்க வந்து இந்த மாதிரி கேட்கும் போது அவன் வந்து இந்த திவாகரை பத்தி கழுவி ஊத்திருக்காங்க. அங்கேயும் என்னன்னா அவன் வந்து கை கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆளுங்க, சித்தாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க, என்னன்னா வேர்வை இந்த நாத்த அடிக்குது, இவங்க அந்த ஆளுங்க இருப்பாங்களா, என்ன ஒரு யாருமே கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து ஒரு கேவலமான மனுஷங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே கற்பனை பண்ண முடியாதுங்க. வேர்வை வச்சு இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் பிரிக்கிறது வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த கடலாம சும்மா இருக்க மாட்டேது, வாயையும் அதையும் மூடிக்கிட்டு ஒழுங்கா இருந்தா வந்து இருந்திருக்கலாம். இப்ப வந்து நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது அவனுக்கு. விஜய் டிவி கூட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை ஏதாவது பயன்படுத்தின்னு அதுக்கப்புறமா அவனுடைய இதை மாத்தி இருக்கலாம். இப்ப ஜிபி முத்தெல்லாம் சொல்ல போனா வச்சுக்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அவர் தப்பான வீடியோ, அதாவது தப்பான வீடியோன்றதுல அவங்க சிரிக்க வைக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டாரு. ஆனா அது வந்து அசிங்கமா தான் இருந்தது அவர் படிச்சதெல்லாம். ஆனா யார் மனசையும் புண்படுத்த மாட்டாரு. அவர் வந்து அவரையே தாழ்த்திக்கின்னு அவருக்கே வந்து கேவலமா பேசிக்கின்னு அப்படிதான் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஊடகத்துக்கு வந்த பிறகு ரொம்ப ஒரு மெச்சூரா மாறிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் வந்து அதிகமா ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றது இல்ல. கொஞ்சம் அப்படி இருந்தாலுமே யார் மனசும் புண்படுத்த மாட்டாரு. இந்த மாதிரி ஜாதி ரீதியெல்லாம் பேச மாட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அப்படி இப்படி வீடியோ போட்டாலுமே ஒரு மீடியாக்குள்ள வந்து தான் உழைக்கணும், தான் முன்னேறணும், நான் வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞனா வரணும், என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த நிலைமை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படி மாறிடுறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறீங்கன்னா அதே மாதிரி தான் காத்துக்கரைப்பு கலை என்னென்னோ வேஷம் போட்டாங்க. பிச்சைக்கார மாதிரி ஏதோ குப்பையில இருந்து எடுத்து தோன்ற மாதிரிலாம் இப்போ ஒரு இன்டர்வியூவரா ஆயிட்டான், ஆங்கரா மாறிட்டான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துல நடிக்கிறான், ஒரு காமெடினா மாறிட்டான். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க என்னென்னோ பண்ணிட்டேன். வாய்ப்பு கிடைச்ச உடனே ஒரு டீசென்டான ஆளா மாறணுமா இல்லையா? இன்னும் கிறுக்குத்தனமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கான் கிறுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை சேர்த்து அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும். பை பை கைஸ்.